அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்களின் சார்பாக தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தொடர் வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் பாடத்தை நாம் துவங்குவதற்கு முன்பாக இலவச பிரதி குறித்த அறிமுகத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறோம். தேவன் பிசாசை உண்டாக்கினாரா என்ற தலைப்பிலே அழகான இலவச பிரதி ஆயத்தமாய் இருக்கிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதில் இருக்கிற சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழையுங்கள். அமேசிங் ஃபேக்ட்ஸ் வெப்சைட் உள்ளே சென்று நீங்கள் இந்த சிறு பாட புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தவும் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால், தேவன் பிசாசை உண்டாக்கினாரா? நாம் ஜெபித்து துவங்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் இப்பொழுது படிக்க இருக்கிற 4வது வேத பாடத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதியும். ஆவியானவர் தாமே இந்த உலகத்திலே தீமை எப்படி உருவெடுத்தது என்பதை கிருபையாய் கற்றுத்தாரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் என்று நாம் சொன்ன உடனே நமக்கு என்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது? சற்று யோசித்து பாருங்கள். தாவீதுக்கு இருந்த அழகான மகன் யார் என்றால் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தோற்றம் மிக அழகாக இருந்தது. அவனுடைய தலைமுடி மிகவும் நீளமாக இருந்தது. ஆனால் அந்த மகன் தாவீதுக்கு எதிராக, தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக அவன் செயல்படக்கூடியவனாக மாறினான். காரணம் என்ன? இந்த 2 சாமுவேல் புத்தகத்தில் நாம் முந்தி இருக்கக்கூடிய 12, 13 ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் படித்தால், தாவீதினுடைய இன்னொரு மகன் அம்னோன் என்பவன் தாவீதினுடைய சேஷ்டபுத்திரன், முதல் மகன் என்று சொல்லலாம். அவன் தன்னுடைய நண்பர்களின் தீய ஆலோசனையின் பேரில் அவனுடைய தங்கை, இன்னொரு தாய்க்கு பிறந்த மகளான தாமார் என்பவளை அவன் சீரழித்து விடுகின்றான். அந்த தாமார் என்பவள் அப்சலோமின் உடன் பிறந்த தங்கை. இந்த சம்பவங்களை 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி அம்னோன் தனது தங்கையை சீரழித்து விட்டான் என்பதற்காக அப்சலோம் என்ன செய்கிறான்? அம்னோனை கொலை செய்து விடுகிறான். தாவீதின் குடும்பத்திற்குள்ளே ஏராளமான குழப்பங்கள். என்ன நடக்கிறது என்றால், அம்னோனை கொலை செய்துவிட்ட அப்சலோம் இப்பொழுது அவன் தப்பி வேறு இடத்திற்கு ஓடிவிடுகிறான். அந்த சமயத்தில் தகப்பன் தாவீதுக்கு தன்னுடைய மகன் அம்னோன் தன்னோடு இல்லையே, அவன் இறந்து போய்விட்டான், அப்சலோமும் இல்லையே, அவன் ஓடிவிட்டான் என்று மிகவும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் யோவாப் என்ற தாவீதின் படைத்தலைவன் ஒரு தந்திரமான ஏற்பாடு செய்து தெக்கோவாவிலே புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை ஒழுங்கு செய்து அவள் மூலமாக பேச வைத்து எப்படியாகிலும் அப்சலோமை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். இப்படி யோவாப் எடுத்த முயற்சி தான் அந்த தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீயை பயன்படுத்தி அவளுடைய வாயில வார்த்தைகளை போட்டு எப்படியாகிலும் அப்சலோமை வர வைக்க முயற்சித்தான். இதை குறித்து தான் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தாவீது ராஜாவிடத்தில் வந்து, எனக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார்கள், ஒருவன் இறந்து போனான். ஆகவே இந்த உயிரோடு இருக்கிற மகன் இவன்தான் அவனை கொன்றான் என்பதற்காக இவனையும் உயிரோடு வைக்கக்கூடாது என்று என் உறவினர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று இவள் சொல்லுகிறாள். எனக்கு இருக்கிறவன் இந்த ஒரே மகன் அல்லவா என்று சொல்லும் பொழுது தாவீது ராஜா சொன்னாராம், அவனுக்கு எதுவுமே நேரிடாது என்று ஆணையிடுகிறார்.
இதே வார்த்தைகளை வைத்துக்கொண்டு பிடித்து கொண்ட அந்த பெண்மணி அப்படியானால் அப்சலோமை வரவையுமே என்று அவள் பேசினாள். தாவீது கண்டுபிடித்து விடுகிறான். இந்த சூழலிலே இப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்றதும் யோவாப் என்று தெரிய வருகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு முழு நீள கதை. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மேலும் திரும்பி வந்துவிட்ட அப்சலோம் அவன் செய்த சில தந்திரமான சூழ்ச்சிகள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள். இந்த பிரகாரமாக அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். வேறு தேசத்திலிருந்து திரும்பி வந்துவிட்ட அப்சலோம் தன்னுடைய தகப்பன் தாவீதின் இடத்திற்கு தான் ராஜாவாக வேண்டும் என்று கருதி தாவீதை பார்க்க வரக்கூடிய எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்துக்கொள்வான். அவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, உங்களுக்கு ஏதாயிலும் பிரச்சனையா, நான் சரி செய்கிறேன் என்றெல்லாம் பேசி அவர்களை தன் பக்கமாக அவன் இழுத்து கொண்டான். ஆகவே தாவீதின் படைக்கும் அப்சலோமின் படைக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி நாம் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த கலகத்தில், இந்த போராட்டத்தில் என்ன செய்கிறான் இந்த அப்சலோம்? அவன் தன்னுடைய சுய வாகனத்தில் அவன் போகும் பொழுது அவனுடைய கூந்தல் கர்வாலி மரத்திலே சிக்கி அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் யோவாப் போய் அவனை குத்தி கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்பான தகப்பன் தாவீது, அவனுடைய அழகான மகன் அப்சலோம், இவர்களுக்கு இடையில ஒரு கடுமையான யுத்தம். இந்த யுத்தம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம். இன்றைக்கும் நாம் நம்முடைய சத்தியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் கேள்வி பதில் முறையிலே தொடர்ந்து படிக்க போகிறோம். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையிலே யுத்தம் என்பது பரலோகத்திலே தேவனுக்கும் ஓர் அழகான தூதனுக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. கேள்வி: பரலோகத்தில் இருந்த கலகக்கார பிரபுவின் பெயர் என்ன? அவன் ஏன் கலகம் செய்தான்? வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்று வாசிக்கிறோம். ஒரு அழகான தூதன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த தூதனுடைய பெயர் என்ன? இதே வசனத்தை ஏசாயா 14:12, இதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் பைபிளில் படித்து பாருங்கள். அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளி என்ற இடத்துல லூசிஃபர் என்ற பெயர், ஓ லூசிஃபர் என்று நாம் பார்க்க முடியும். இந்த லூசிஃபர் என்ற பெயர் தமிழ் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஆங்கில பைபிளில் மட்டும்தான் படிக்க முடியும். அதை தமிழில் அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். லூசிஃபர் என்றால் பிரைட் லைட், பிரகாசமான வெளிச்சம் என்று அர்த்தம். அதான் விடிவெள்ளி. லூசிஃபர் என்ற தூதன் அழகான தூதனாக பரலோகத்தில் இருந்தான். தேவனால் படைக்கப்பட்டவன் அவன். இந்த அப்சலோம் பற்றி படித்தோமே, அதே போல கடவுளுக்கு எதிராக, பரம தகப்பனுக்கு எதிராக அவன் கலகம் செய்கிறான். என்ன செய்தான்? தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், வானத்து நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கும் ஆளுகை செய்வதற்கும் அப்சலோமை போல் அவன் ஆசைப்பட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அப்சலோம் கதை பூமியிலே நடந்த ஒன்று. ஆனால் அந்த கதை அப்படியே பரலோகத்திலே நிகழ்ந்த அந்த கலகத்திற்கு
ஒரு அழகான பாடமாக நமக்கு இருக்கிறது. ஏசாயா 14 அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். இந்த லூசிஃபருடைய ஆசை என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எசேக்கியேல் 28 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் என்று நாம் வாசிக்கிறோம். லூசிஃபருக்கு அவனுடைய அழகை குறித்து ஒரு கர்வம், பெருமை, அகந்தை அவன் உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகிறது. ஆக அழகாக இருந்த தூதன் கலகம் செய்கிறவனாக அவன் மாறினான். அவனை லூசிஃபர் என்று வேதம் பெயரிட்டு அழைக்கின்றது. தேவன் லூசிஃபரை அழைத்த போது, தேவன் லூசிஃபரை சிருஷ்டித்த போது, பிசாசை அல்லது ஒரு குறைவுள்ள தூதனாக அல்லது பிசாசாகத்தான் படைத்தாரா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாமா? எசேக்கியேல் 28 அதிகாரம் 15 வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் லூசிஃபரை படைத்த பொழுது அழகான தூதனாக, எந்த குறைகள் இல்லாமல், அவனுடைய தோற்றத்திலும் குறைகள் இல்லை, அவனுடைய குணத்திலும் குறைகள் இல்லாமல் அவர் அவனை பரிபூரணமாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன நடந்தது என்பதை நாம் படிக்க வேண்டும். இறுதியில் நடந்தது என்ன? வாசிக்கலாமா? தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு செல்வோம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 7 வசனம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம். தனக்குள்ளாக பெருமை கொண்ட லூசிஃபர் தேவனுக்கு எதிராக அவன் கலகம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேனே, என்னை ஒரு பொருட்டாக பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் மதிக்கிறது போல் இல்லையோ, இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் எனக்கு இல்லையே என்று அவன் தனக்குள்ளாகவே பல கருத்துக்களை வளர்த்து கொள்ளுகின்றான். அது நிமித்தம் அவன் கலகக்கார பிரபுவாக பரலோகத்தில் அவன் மாறினான். லூசிஃபர் என்று இருந்தவன் அவன் பிசாசாக மாறுகிறான். பிசாசு, சேட்டன் என்றால் தேவனுடைய எதிரி என்று பொருள். சேட்டன் மீன்ஸ் த எனிமி ஆஃப் காட். தேவனுடைய எதிரியாக அவன் மாறுகிறான். பிரகாசமான தூதனாக இருந்தவன் பிசாசாக அவன் மாறுகிறான். பிரபுவாக இருந்தவன் அவன் பிசாசாக மாறுகிறான். என்ன நடந்தது என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாமா? பிசாசின் கட்டளையின் கீழ் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஜீவிகள் வேலை செய்கின்றனர்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 4 வசனத்தில், அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று என்று வாசிக்கிறோம். பிசாசுக்கு வால் இருந்ததா? அப்படியெல்லாம் இல்லை. தீர்க்க தரிசனத்தில் விளக்கும் பொழுது வால் என்பது ஏசாயா 9 அதிகாரம் 15 வசனத்தை படித்து பாருங்கள். பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் என்று ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். சாத்தான் பொய்ப்போதகம் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவனை குறித்து பொய்யான காரியங்களை, வதந்திகளை அவன் வீச ஆரம்பித்தான். அது நிமித்தம் பரலோகத்தில் 1/3 பங்கு தூதர்களை அவனுடைய பொய்யான போதனையினாலே
மூன்றில் ஒரு பங்கு என்று வாசிக்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்கள் என்றால் தேவதூதர்கள். ஆகவே தூதர்களில் ஒரு பங்கை அவன் என்ன செய்கிறான்? தன்னோடு இழுத்துக் கொள்ளுகிறான். நட்சத்திரம் என்றால் தூதர்கள் என்பதற்கு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆகவே அவனுடைய வாள், அவனுடைய பொய் போதகத்தினாலே பரலோகத்தின் தூதர்களில் மூன்றில் ஒரு பங்கை அவன் இழுத்து கொண்டான். அவன் அணியிலே ஒரு சாராராகிய தூதர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஒரு பக்கம் தேவன், 2 பங்கு தூதர்கள் அவரோடு கூட, இன்னொரு பக்கம் சாத்தான், அவனோடு ஒரு பங்கு தூதர்கள். என்ன நடந்தது? இந்த யுத்தத்தில் தேவன் லூசிஃபரையும் அவனுடைய தூதர்களையும் என்ன செய்தாராம்? பூமியிலே தள்ளினார் என்று நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் விண்வெளியிலே கவனம் செலுத்தி படித்தால் விண்வெளியில் ஆச்சரியமான அநேக காரியங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்றுதான் கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்வார்கள். 1999ஆம் ஆண்டிலே வானியல் ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 12 கருந்துளைகளை விண்வெளியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கருந்துளைகள் என்ன செய்யும் என்றால், ஒளியானது 1,86,000 மைல்கள் ஒரு வினாடிக்கு அது கடந்து செல்லும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒளி பாயக்கூடிய ஒளியானது, வீசக்கூடிய ஒளியானது இந்த கருந்துளைகளுக்குள்ளே அது நுழையும் என்றால் அந்த ஒளி வெளியே வரவே வராது. அந்த ஒளியை இந்த கருந்துளைகள் வெளியிலே விடவே விடாது. இதுதான் இந்த கருந்துளைகளினுடைய சிறப்பு அம்சம். ஒளியை பிடித்து வைத்து கொள்ளும், ஒளியை வெளியே வீச விடாத தன்மை கருந்துளைகளுக்கு உண்டு. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த கருந்துளைகளைப் போலத்தான் சத்துருவாகிய சாத்தானும். அவன் என்ன செய்தான்? பிரகாசமாய் இருந்தான். கடைசியில் அவன் ஒரு கருந்துளையாக மாறி சத்தியமானது, ஒளியானது பரவவிடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? ஒரு பங்கு தூதர்களை தன் பக்கமாக அவன் இழுத்து வைத்து கொண்டான். சாத்தான் தன்னுடைய வேலைக்காக என்னென்ன வழிமுறைகளை கையாளுகிறான்? வேதாகமத்திலிருந்து அவனுடைய சில குணலட்சணங்களை படிக்கப் போகின்றோம். அதில் முதல் காரியம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் சாத்தான் என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நாம் கருத்தூன்றி கவனித்தால், சாத்தானுடைய, லூசிஃபருடைய அந்த வீழ்ச்சி, அவனுடைய சரித்திரம் அங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தந்திரம் என்ன? அவன் ஒரு டிசீவர், அவன் மோசம் போக்குகிறவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். தூதர்களிலே 3இல் ஒரு பங்கை அவன் ஏமாற்றினான். இரண்டாவதாக, மார்க் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். வேதம் அவனை சோதனைக்காரன் என்று அழைக்கிறது. சோதனைக்காரன், டெம்ப்டர், அவன் சோதிக்கிறவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதிக்கிறவனாக செயல்பட்டான். எப்படி சோதித்தான் பாருங்கள். அவரை நேருக்கு நேராக வனாந்தரத்தில் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் பொழுது நேருக்கு நேராக அவரை அவன் சோதித்தான் என்று மத்தேயு 4, லூக்கா 4 போன்ற அதிகாரங்களிலே வாசிக்கின்றோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய்
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து என்று மத்தேயு 4:8 வாசிக்கிறோம். சாத்தான் ஒரு சோதனைக்காரன். சேட்டன் இஸ் a tempter. அட்ராக்ஷன்ஸ், கவர்ச்சிகரமான காரியங்களை காண்பித்து அவன் சோதிக்கிறான். நமக்கு அப்படித்தான் இன்னைக்கு உலகத்தில் கவர்ச்சிகரமான பொருட்கள், பணம், நகை போன்ற காரியங்கள், கவர்ச்சிகரமான நபர்கள், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான பொருட்களையும் நபர்களையும் காண்பித்து சாத்தான் நம்மை சோதிக்கிறான். அப்படித்தானே ஏவாளை அவன் சோதித்தான், பழத்தை காண்பித்து. ஆகவே சத்துருவாகிய சாத்தான் அவன் சோதிக்கிறவன் என்று வேதம் நமக்கு அவனை குறித்து வெளிப்படுத்துகிறது. அதில் மூன்றாவதாக, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்று வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம். சாத்தானுடைய இன்னொரு தன்மை என்னவென்றால் பொய்யான அற்புதங்கள். He will perform, Satan can perform false miracles. பொய்யான அற்புதங்களை அவன் செய்ய முடியும். வெளிப்படுத்தல் 13:13 பாருங்கள். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது என்று வாசிக்கிறோம். சாத்தான் வானத்திலிருந்து அவன் அக்கினியை இறங்க பண்ணக்கூடிய விதத்தில் கூட அற்புதங்களை கடைசி நாட்களிலே செய்வான் என்பதை வெளிப்படுத்தல் 13 நாம் பார்க்கிறோம். ஆகவே சேட்டன் இஸ் a miracle worker. அவன் பொய்யான அற்புதங்களை செய்கிறவன். நாளாம் அவன் எப்படியெல்லாம் வேலை செய்வான் என்று தொடர்ந்து படித்தால் வெளிப்படுத்தல் 12:10 பாருங்கள். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். சாத்தானுடைய இன்னொரு சிறப்பான தன்மை என்னவென்றால் இரவும் பகலும் அவன் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். சேட்டன் இஸ் an accuser of the brethren. குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறவன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு எதிர்மாறான வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நம்மை குறித்து சாத்தான் தேவனிடத்தில் அவன் குற்றம் சுமத்துவான். பாருங்கள், இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், பைபிளை படிக்கிறார்கள், ஆலயம் செல்லுகிறார்கள், இவர்கள் செயலெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது என்று அவன் குற்றம் சுமத்துகிறவன். அவன் குற்றம் சுமத்துவதற்கு நாம் உதவியாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அவனுடைய வேலை எப்படிப்பட்டது? 5ஆவதாக யோவான் 8:44 அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று வாசிக்கிறோம். சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் மனுஷ கொலைபாதகன். எப்படியாகிலும் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை அழிக்க வேண்டும் என்பதே அவனுடைய தந்திரம். அதற்காக அவன் பொய்களை உபகரணமாக பயன்படுத்துகிறான். அப்படித்தானே ஏவாள் இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பொய்யாக திரித்து கூறினான். நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னானே. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொல்லுகிறோம் என்று அநேக பொய்களை அநேக போதகர்கள் போதிக்கத்தான் செய்கிறார்கள். மிக கவனமாக பிசாசனுடைய தந்திரத்தை புரிந்து நாம் உண்மையை அறிந்து அந்த வழியிலே நடக்க வேண்டும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது.
ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது, இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார், மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். பிசாசு எப்பொழுது மிகவும் ஆபத்தானவனாக மாறுகிறான்? பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 11 14 மற்றும் 15 வசனங்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் எப்படிப்பட்டவனா செயல்படுவானா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சரித்திரத்தில் ஜான் ஆர் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு ஆர்சனிஸ்ட் என்று சொன்னால் தவறான நோக்கத்தோடு பிறர் பொருட்களை தீ வைத்து அழிப்பவர் என்று பொருள். இந்த ஜான் ஆர் என்பவர் இப்படி தவறான நோக்கத்தோடு இந்த பிறருடைய செல்வங்கள், பிறருடைய உடைமைகளில் தீ வைத்து அழிக்கக்கூடிய ஒரு நபராக வேலை செய்திருக்கிறார் என்பதை சரித்திரம் ஒரு உதாரணமாக இவருடைய பெயரை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போலதான் சாத்தானும் இப்படி தவறான நோக்கத்தோடு பிரச்சனையான காரியங்களை தூண்டி விடுகிறவனாக, அவன் தீப்பற்ற வைக்கிறவனாக, அவன் செயல்படுகிறவனாக இன்றும் காணப்படுகிறான். பாருங்கள், அதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் யார் யார்? தீ வைப்பதற்கு, அதாவது தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அவன் யாரை பயன்படுத்துகிறான்? மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறான், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். இன்றைக்கு உலகத்தில் தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் ஏராளமான பேர் இயேசுவின் நாமத்தை கொண்டு அற்புதங்கள் அநேகம் செய்யலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தை கொண்டு அற்புதங்கள் செய்கிற எல்லாருமே இயேசுவின் ஊழியக்காரர்களாகி விடுவார்களா? அப்படிப்பட்டவர்கள் பிசாசனுடைய வேலையாட்களாக கூட இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்படியானால் அடுத்த ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. என்ன கேள்வி என்றால், சாத்தானுக்கு வேதம் தெரியுமா? உண்மைதான், சாத்தானுக்கு வேதம் நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த வனாந்தரத்தில் பேசின பொழுது அவன் வசனங்களைத்தானே எடுத்து சொன்னான். பாருங்கள், மத்தேயு 4:5-6 அப்பொழுது பிசாசு, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். வசனங்களை சாத்தான் எங்கிருந்து எடுத்து சொன்னான் என்றால், சங்கீதம் 91:11-12 எடுத்து அரைகுறையாக சாத்தான் இயேசுவின் இடத்துல பேசினான். இன்னும் நிறைய இடங்கள்ல அவன் வசனத்தை பயன்படுத்தி பேசியிருக்கிறான். நாம் அதை மத்தேயு 4 லூக்கா 4 வாசிக்கலாம். அன்பானவர்களே, ஆகவே சாத்தானுக்கு வேதம் தெரியுமா என்றால் நன்றாக தெரியும். அவனை இப்படியும் சொல்லலாம், வேதம் ஓதும் சாத்தான் என்று சொல்லலாம். அவனுக்கு வேதம் நன்றாக தெரியும். வேதத்தை நன்கு அறிந்த ஒரு மாணவன் சாத்தான் என்று சொல்லலாம். ஆகவே வசனத்தை வைத்தே தான் பல நேரங்களில் பாருங்கள், பைபிள் தான் அப்படி போட்டிருக்குல்ல, நம்ம இப்படி செஞ்சா என்ன, கடைசியில் வந்தால் ஆண்டவர் நம்மை மன்னித்து விடுவார், அந்த கல்லனை சிலுவையில் ஆண்டவர் மன்னித்தாரே,
நம்ம என்ன பாவம் செய்தாலும், என்ன தவறு செய்தாலும் பரவாயில்ல, கடைசியில் வந்து விடலாம். வசனத்தை வச்சே சாத்தான்படி நாம் பாவத்தில் விழுவதற்கு நம்மை தூண்டுகிறான். ஆகவே சாத்தானுக்கு வேதம் நன்றாக தெரியும். பூமியில் பிசாசு யாரை மிகவும் அதிகமாக வெறுக்கிறான் என்பதை ஒரு முக்கிய கேள்வியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபங்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வலுசர்ப்பம் என்றால் பிசாசு. நம்ம அதை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு யார் மீது கோபம்? ஸ்திரீயின் மேல் கோபம். ஸ்திரீ என்றால், கற்புள்ள ஸ்திரீ என்றால் ஆண்டவருடைய உத்தமமான உண்மையான திருச்சபை. ஆண்டவருடைய உத்தமமான உண்மையான திருச்சபை என்ன செய்யும்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடிய திருச்சபையின் மீது சாத்தானுக்கு கோபம். அவன் என்ன செய்கிறான்? அந்த திருச்சபையின் பிள்ளைகள், தேவனுடைய மெய்யான திருச்சபையின் அந்த மீதமான சந்ததியார், அவர்கள் மீது அவன் கோபம் கொண்டு யுத்தம் செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சாத்தானை சித்தரிக்க வேதாகமம் 2 கொடூரமான விலங்குகளை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தி இருக்கிறது. அந்த 2 கொடூரமான விலங்கினங்கள் அல்லது உயிரினங்கள் என்னவென்று பார்க்கலாமா? சாத்தான் எப்படி என்ன செய்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான் என்று பார்த்தோம். அதற்கு சில அடையாளங்களை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். பாருங்களேன். முதலாவது மிருகம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் எப்படி சுற்றித் திரிகிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல், ரோரிங் லயன் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு சிங்கம் கர்ஜித்து வருகிறது என்றால் இரையை பிடிப்பதற்கு தீவிரமாக அது வரும். அதே போலதான் சாத்தானும். தேவனுடைய நாமத்தின் மேல் யார் யாரெல்லாம் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பிடித்து இரையாக்கி கொண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். அன்பானவர்களே, அதனால தான் கர்ச்சிக்கிற சிங்கம் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். இது ஒரு அழகான உதாரணம். இரண்டாவது, முதல்ல பார்த்தோம் கர்ச்சிக்கிற சிங்கம். அடுத்த உயிரினம், எந்த உயிரினத்திற்கு சாத்தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறான்? வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஆகவே வலுசர்ப்பம், சர்ப்பம் என்ன செய்யும்? தந்திரமாக செயல்படும், அது வஞ்சிக்கும். ஆகவே சாத்தான் இந்த வலுசர்ப்பத்தை போல அவன் என்ன செய்கிறானாம்? அவன் வஞ்சிக்கிறான், வஞ்சித்து செயல்படுகிறான். சிங்கத்தை போல அழிக்கிறான், வலுசர்ப்பத்தை போல அவன் வஞ்சிக்கிறான் என்று இந்த 2 பிராணிகள் மூலமாக அவனுடைய குணத்தை தேவ ஆவியானவர் நமக்கு விளங்க காட்டுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோமே, இந்த உலகம் இன்றைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? பிசாசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வேதாகமத்தில் பாருங்கள், உலகத்தின் அதிபதி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் 3 இடங்களில் சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, உலகத்தின் அதிபதி. யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16,
11 இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். 3 இடங்களிலே அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று 2 கொரிந்தியர் 4:4 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். The God of this world. Satan is the God of this world. சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் படித்து பாருங்கள், எபேசியர் புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே படித்து பார்த்தால் ஆகாயத்து அதிகார பிரபு என்று சாத்தானை குறித்து வாசிக்கிறோம். பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர் என்று வாசிக்கிறோம். ஆகவே இப்படி பற்பல நாமங்கள் சாத்தான் இந்த உலகத்தின் மீது ஆளுகை செய்கிறான் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் சோதிக்கும் போது கூட அவன் அப்படித்தானே சொன்னான். உயரமான மலையின் மேல் அவரை கொண்டு போய் உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் இயேசுவுக்கு காண்பித்து என்னை விழுந்து வணங்கும், அப்பொழுது இவைகளெல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னானே. ஆகவே அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆளுகை சாத்தானுக்கு கை மாறியது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் அனைத்துமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நம் பைபிளில் வாசிக்கிறோம். ஒரு வசனம் பாருங்கள், 1 யோவான் 5ஆவது அதிகாரம் வசனம் 19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகமே இன்னைக்கு பிசாசுக்குள்ள தான் கிடக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி அவனை ஜெயிக்க வேண்டும்? நாம் சாத்தானை எதிர்ப்பதற்கான ஒரே வழி என்ன? வேதம் பேசட்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள் அழகான வசனங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு அப்படியே வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்பதற்கான பொருள். அவரிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள் என்றால் அவரோடு பேசுகிற அனுபவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனோடு பேசி ஜெபித்து, அவர் நம்மோடு பேசி வசனங்களை தியானித்து நாம் வாழும் பொழுது நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். வேதத்தில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் நாம் கவனம் செலுத்தி படித்து கொண்டிருக்கிற அதிகாரத்தில் 12-11ஆம் வசனம் பாருங்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி சாத்தானை ஜெயிக்க முடியும்? இயேசுவின் இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே நாம் பிசாசை ஜெயிக்கலாம். ஜெபம், வேத வாசிப்பு, இயேசுவின் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம், இவைகளின் மூலமாக நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். பாருங்கள், பிசாசின் தாக்குதல்களை இயேசு எவ்வாறு எதிர்த்து போராடினார்? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் இயேசுவை சோதிக்கும் பொழுது அவர் வசனங்களை எடுத்து வீசினார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும்
எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற பட்டயம் வேத வசனம். அதனால தான் அதற்கு ஆவியின் பட்டயம் என்று பெயர். அதை எடுத்துக்கொண்டு நாம் போர் புரிய வேண்டும். அப்பொழுது பிசாசை நாம் ஜெயிக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. ஆனால் நம்ம கையில் கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் பட்டயம் மிகவும் வல்லமை உள்ளது, உயிர் உள்ளது, மிகவும் கூர்மையானது. அந்த வசனத்தை வைத்து நாம் எதிரியோடு சாத்தானோடு போராடும் பொழுது அவன் ஓடி விடுவான். பெரியமான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் அப்சலோமின் கதையோடு தொடங்கினோம். சாத்தானின் முடிவானது எவ்வாறு அப்சலோமின் இறுதி முடிவோடு ஒத்திருக்கும்? வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு என்று 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்சலோம் கர்வாலி மரத்தில் அவன் தொங்கினான். அப்பொழுது யோவாப் வந்து 3 வல்லையங்களை ஈட்டிகளை கொண்டு வந்து அவன் நெஞ்சிலே குத்தி அவனை கொன்று போட்டான். இப்படி தொங்கிக் கொண்டிருந்தவனை அவனுடைய சடலத்தை இறக்கி ஒரு பெரிய குழியிலே போட்டு அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான் என்று 2 சாமுவேல் 18:18 வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த அப்சலோம் ஒரு பெரிய குழியிலே தூக்கி போடப்பட்டான் அவன் இறந்த பிற்பாடு. அதே போல சாத்தானும் என்ன நிலைக்கு ஆளாவான் என்பதை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆண்டவர் அவருடைய 2ஆம் வருகையில் என்ன செய்வார்? சாத்தானை பாதாள குழியிலே அவனை அடைத்து போடுவார் என்பதாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவன் சோதிப்பதற்கென்று இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வார். சாத்தான் சோதிப்பதற்கு ஒருவரும் இல்லாதபடியினாலே அவன் படுகுழியிலே பாதாள குழியில் கிடக்கிறவனுக்கு ஒப்பாக அவன் இந்த பூமியின் இருண்ட பாலிடங்களிலே அவன் கிடப்பான். தேவனுடைய ஜனங்களை சோதிக்க சாத்தான் மீண்டும் தோன்றுவானா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது மீண்டும் இந்த சாத்தானுக்கு வேலை இருக்குமா என்றால் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. தேவன் இந்த பிசாசுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். எந்த பூமியிலே இருந்த தேவ ஜனங்களை, தேவ சாயலுக்கு ஒப்பாயிருந்த அவருடைய பிள்ளைகளை தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களாக சாத்தான் தூண்டினானோ, மாற்றினானோ, அதே பூமியிலே அவன் அழிக்கப்படுவான் என்பதை எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 28 வசனம் 18 பிற்பகுதி, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியிலே கலகத்தை மனுமக்கள் மத்தியிலே உருவாக்கிவிட்ட சாத்தான் இந்த பூமியிலேயே அவன் சாம்பலாக்கப்படுவான் என்பதை தேவன் திட்டவட்டமாக முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பைபிளில் நாம் வாசிக்கிறோம், நாகூம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. Sin shall not come again. Affliction will not arise the second time. 2வது முறையாக பாவம் அல்லது துன்பம் மறுபடியும் தோன்றாது என்பதை நாகூம் 1:9 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கரின் அழிவை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார்?
வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. துன்மார்க்கரின் மரணத்தை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒரு பாவி தன் பாவத்திலேயே மரிப்பதை தேவன் பெரிதாக சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அன்பானவர்களே, துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய ஆழ்ந்த விருப்பமாக இருக்கிறது. அதே போலத்தான் லூசிஃபர் சாத்தானாகி அவனும் சாம்பலாகி அழிய நேரிடும் என்று படித்தோமே, அவனுக்காகவும் ஆண்டவர் அங்கலாய்க்கத்தான் செய்கிறார். ஒருவேளை சாத்தான் அழிக்கப்படுவான் என்று சொன்னால் அந்த சம்பவம் கூட ஆண்டவருக்கு மிகவும் வேதனையான சம்பவமாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கலகக்காரனான மகன் அப்சலோம் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட தாவீது எவ்வாறு பதிலளித்தான்? அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள், அவனை மெதுவாய் நடத்துங்கள் என்று சொன்னான் தாவீது. ஆனால் யோவாப் அவனை கொன்று போட்டான். என்ன நடந்தது பாருங்கள். 2 சாமுவேல் 18:33 வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான் என்று வாசிக்கிறோம். அதாவது இந்த அப்சலோம் கொல்லப்பட்டான் என்ற செய்தி தாவீதுக்கு வந்து சேருகிறது. அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, சாத்தான் அவன் அழிக்கப்படும் பொழுது தேவனும் இதே போன்ற மனவேதனையை அவர் அடைவார். என் மகன் எனக்கு எதிராக கலகம் செய்து விட்டானே, அவன் சாகட்டும் என்று தாவீது சந்தோஷப்படவில்லை. அதே போலதான் பரம தகப்பனும் அவருக்கு பிள்ளையாய் இருந்த இந்த லூசிஃபர் பிசாசாக மாறி கலகம் செய்கிறவனாகி இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் அவருக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக திருப்பிவிடும் அந்த கலகக்கார பணியை அவன் செய்து வருகிற போதிலும் தேவன் அவனுடைய முடிவின் போதும் மிகவும் வேதனைப்படத்தான் செய்வார். அதை தாவீதின் சம்பவத்தின் வழியாக நாம் அழகாக படிக்கிறோம். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, சாத்தானுக்கு நன்றாக தெரியும் தனக்கு முடிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. அவன் அழிக்கப்பட போவது உறுதி என்பது அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன செய்கிறானா, வேகமாக நாச வேலைகளை, அழிவு வேலைகளை, ஆண்டுக்கு விரோதமான வேலைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவப்பிள்ளைகளே, நாம் எவ்வளவு ஜாக்கிரதைப்பட வேண்டும், எவ்வளவாக தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். அவனை எப்படி ஜெயிக்கலாம்? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் யாரு? சாத்தான். நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நமக்குள் இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் உலகத்தில் இருந்து, உலகத்தாராய் இருந்து, உலகம் முழுவதும் பொல்லாங்கனாகிய பிசாசுக்குள் கிடக்கிறதே, நாமும் பிசாசுக்குள் கிடக்கிறோமா? உலகத்தினுடைய ஆசா பாசங்களால் சிக்குண்டு நாமும் அவனுடைய வலையிலே விழுந்து கிடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நம் உலகத்தில் இருக்கலாம், ஆனால்
உலகத்தானாக இருந்துவிடக்கூடாது. உலகம் அப்படியே தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ய சாத்தான் தூண்டுகிறான். அவனோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது. ஆகவே தேவன் நம்மை அழைக்கின்றார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. லூசிஃபர் தன் இருதயத்தை முழுமையாய் தேவனுக்கு கொடுக்கவில்லை, கலகக்காரனாக மாறிவிட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுக்கவில்லை என்றால் நாமும் அவனைப் போல் மாறுவது உறுதி. ஆகவே இப்பொழுதே நீங்கள் தேவனை நேசிக்கவும் அவருக்காக ஊழியம் செய்யவும் தீர்மானம் எடுப்பீர்களா? அப்படி தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, பரலோகத்தின் அழகான தூதன் அவன் எப்படி கலகக்காரனாக மாறினான் என்று லூசிஃபர் சாத்தானாக மாறியதை பற்றி நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, நீர் பிசாசை உண்டாக்கவில்லை. லூசிஃபர் தன்னுடைய பெருமையின் அடிப்படையில், அழகின் இருமாப்பில் அவனே பிசாசாக மாறிப்போனான். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். உமக்கு எதிராக தூதர்களை திருப்பினான். உமக்கு எதிராக இந்த உலகத்தையே திருப்பி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எங்கள் இருதயமோ உமக்கு நேராக திரும்பட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு கீழ்ப்படிந்திருக்க, உம்மை எப்பொழுதும் சேர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் யாராகிலும் பிசாசினால் அலைக்கழிக்கப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலை தந்து உமது பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். ஆமென். அமேசிங் ஃபேக்ட்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை அமேசிங் ஃபேக்ட்ஸ் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை செயலாக்கம் தான் இன்று என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. நான் குற்றப்படுத்தப்படலை, ஆனால் அதை குறித்து சந்தோஷம். வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன். நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் ஒரு அங்கமாக எனக்கு கொடுத்த ஜீவனை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. அமேசிங் ஃபேக்ட்ஸ் 55 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய நற்செய்தி உலகமெங்கும் அறிவித்து வருகிறது. அப்புறமா அமேசிங் ஃபேக்ட்ஸ்க்கு இடையில லோகோ வரும். இதற்கு முன்பாக நிறைய பேர் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர் பேசுகிறத முதன்முறையாக நான் கேட்டேன். இவர் ஏதோ ஒன்றை குறித்து சொல்லும்போது நான் உடனே வேதத்தை எடுத்து அதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்பாக அதை பற்றி நான் கேள்வியே பட்டதில்லை. எனவே நான் வேத பாடங்களை படிக்க துவங்கினேன். நான் உட்பட இங்கு இருக்கும் ஒவ்வொரு நபரும் மாற்றம் பெற துவங்கினோம். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்பது என் வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்தது. தேவன் என்னத்தை பேசினாரு. நான் உண்மையாகவே அவர் தான் என் தகப்பன் என்பதை கண்டேன். நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தேன். இப்போதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லைங்கிறதே நான் உணர்ந்தேன். நான் ஒரு தீர்க்க தரிசன பாட வகுப்புக்கு சென்றேன். அது என்னை சுக்குநூறாக உடைத்தது. இச்செய்தி மிகவும் வல்லமை வாய்ந்ததும் மறுக்க முடியாத உண்மையுமாக இருந்தது. இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. தொடர்ச்சியாக இருளை வெளிப்படுத்தும் போது மனிதர்களும் உயிரினங்களும் மனச்சோர்வுடன் போராடுகிறார்கள் என்பதை விஞ்ஞானிகள் நமக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளார்கள். ஆர்க்டிக் பிராந்தியங்களில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால மாதங்களில் இதை காணலாம். அழகிய கிராமமான ரூகன் நார்வேயில் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறது. அங்கு மலைகள் ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்களுக்கு சூரியனின் கதிர்களை தடுக்கும். இது உண்மையில் 3400 குடியிருப்பாளர்களை நிழல் நிலையில் வைத்திருக்கிறது. சில நேரங்களில் குளிர்காலம் முழுதும் இருள் மனச்சோர்வை உண்டாக்கும். நகர தலைவர்கள் இந்த 2 மாதங்களில் தங்கள் கிராமத்தை ஒளிரச் செய்ய உதவ ஒரு பிரகாசமான யோசனை அவர்களுக்கு கிடைத்தது. 2013 அக்டோபரில் 3 பிரம்மாண்டமான 550 சதுர அடி கண்ணாடியின் வரிசை அருகில் உள்ள மலையில் ஊருக்கு 1000 அடி உயரத்தில் நிறுவினார்கள். கணினி கட்டுப்பாடு மற்றும் சூரிய சக்தி கண்ணாடிகள் குளிர்கால மாதங்களில் சூரியனை கண்காணித்து டவுன் சதுக்கத்தில் சூரிய ஒளியின் ஒரு பெரிய கற்றை அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறது. இன்று குளிர் மாதங்களில் நீங்கள் ரூகனை பார்வையிட்டால் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியில் நகர சதுக்கத்தில் குளிக்க ஜனங்கள் அடிக்கடி கூடி வருவதை அல்லது நீண்ட இருக்கைகளில் அமர்ந்திருப்பதை காணலாம். மலையில் இருக்கும் அந்த கண்ணாடியை போலவே
கிறிஸ்தவர்களும் இந்த இருண்ட கிரகத்தில் உலகின் ஒளியாக இருந்த இயேசுவின் ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை பற்றி விரிவாக மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட்டிருக்க மாட்டாது என்று. நாம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்வாறாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே இயேசுவை பிரதிபலிப்பதன் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்க நண்பர்கள் என்று பிரயோஜனமாக இருக்கிறார்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.